வெளிநாட்டு நீதிபதிகளை நியமிப்பதற்கு இலங்கை அரசியலமைப்பு சட்டத்திலே இடமில்லை என்று அவர் சொன்னது முழுக்க முழுக்க தவறான கூற்று. 2015 இதை குறித்து விஜயதாச ராஜபக்சவும் பேசி நாங்களும் பேசி இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தை சரியாக நாங்கள் ஆராய்ந்துதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அதற்கு இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆகையினாலே திலக் மானப்பரன் அவர்கள் இன்றைக்கு அது சொன்ன அந்த கூட்டு சட்டத்துக்கு இசைவானது அல்ல. சர்வதேசத்திடமும் ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம் மற்றும் மீள் நிகழாமை தொடர்பில் பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கும் சுமந்திரன், இந்த வாக்குறுதிகளை மீறினால் சர்வதேச அரங்கில் கடுமையான விளைவுகளை எதிர்நோக்க நேரிடும் என்று குறிப்பிட்டார். அரசாங்கம் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறது. அந்த வாக்குறுதிகளிலிருந்து அரசாங்கம் மீறுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் அது பல எதிர்விளைவுகளை, பின்விளைவுகளை நாட்டுக்கு கொண்டு வரும். அதனை நாங்கள் அரசாங்கத்திலே முதல்ல பேசுவோம், இதர நாடுகளோடையும் நாங்கள் பேசுவோம். அந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்கிற போது அது முழுமையாக தெரிய வரும். இதேவேளை ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் உள்ளிட்ட அரச படையினர் வசமிருந்த பொதுமக்களின் காணிகளில் 92% விடுவிக்கப்பட்டுள்ளதாக இன்றைய ஜெனிவா அமர்வுகளில் தெரிவித்திருந்த ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் எஞ்சிய காணிகளை விடுவிக்கப் போவதில்லை என்றும் திட்டவட்டமாக அறிவித்திருந்தார். அதுவும் முதல் தடவையாக இன்றைக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாங்கள் மிக கடுமையாக நடவடிக்கை எடுப்போம். ஏனென்றால் ஜனாதிபதி திட்ட தெளிவாக அனைத்து தனியார் காணிகளும் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முதல் விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். அந்த வாக்குறுதி திரும்ப திரும்ப பகிரங்கமாக சொல்லியிருந்தார். இன்னமும் விடுவிக்கப்படாத காணிகள் இருக்கின்றன. ஆகவே அவை விடுவிக்கப்பட வேண்டும். அதை நாங்கள் விட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த நிலைப்பாட்டை முதன்முறையாக தான் கேள்விப்படுவதாக குறிப்பிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், அவ்வாறு காணிகளை விடுவிக்காது இருக்க முடியாது என்றும் தெரிவித்தார்.